ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சருக்கு மாடுபிடி வீரர்கள் நன்றி தெரிவித்தனர். எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸில் கபடி, ஹாக்கி இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். இப்போ எங்களுக்கும் கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுத்தாலும் ஓகே தான், அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அவ்வளோ படிக்கல, நான் கம்மியாக படிச்சிருக்கேன். நானே கம்மியாக படிச்சிருக்கேன், நான் 9th தான் படிச்சிருக்கேன். எனக்கு தகுதிக்கு தானே வேலை கொடுப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை நம்ம பார்க்க முடியாது, நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. நான் என்ன படிச்சோன்னா அதுக்கு தகுதி வேலை கொடுத்தா நம்மளுக்கு போதும். ஏழை எளியோர் மக்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணுறோம். ஒரு குடும்பத்தை சேஃப்டி பொறுத்து இப்போ உங்களுக்கு 3 பேர் இருக்கும்னா ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அரசு வேலையை நல்ல இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, நல்லது தான். படிக்காதவங்க இந்த கிராமத்தில் இருக்கவங்க தான் நிறைய பேர் மாடு பிடிக்கிறோம். நம்ம அதனால கொடுக்குறாங்க, நல்லது தான். ரிஜெக்ட் பண்ணாமல் மட்டும் நானும் நல்ல பிடியாது, நல்லா பிடிப்பேன், பையன் நல்லா சூப்பராக பிடிப்பேன். என்னை இப்போ ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க, வெயிட்டு 10 இந்தியன் ஆர்மிலேருந்து இதுக்கான லீவ் போட்டு வந்திருக்கேன் நான். இதுக்கு என்னென்னா இப்போ அரசு வேலை அறிவித்தது இது கண்டினியூ ஆகணும், தொடரணும். எந்த ஆட்சி அமைஞ்சாலும் ஐயா இப்போ அறிவித்தது நல்லது. எந்த ஆட்சி அமைஞ்சா கூட, யார் அமைஞ்சா கூட இந்த இது தொடரணும்னு ஒரு எண்ணம். காரை வச்சு பொண்ணு தர போகிறது கிடையாது, வேலை இருந்தால் தான் பொண்ணு தராங்க இப்போயே. அதனால தான் ஒரு அரசு வேலை அறிவித்தது ரொம்ப நல்லது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.